இந்த வீடியோவில் நம்ம வந்து மெட்டீரியல் காஸ்டிங் பற்றி பார்ப்போம். மெட்டீரியல் காஸ்டிங்கிறது ஒரு கம்பெனியில் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அதாவது அந்த கம்பெனியோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து 50% வந்து மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து இந்த மெட்டீரியல் பை பண்ணுறது, ரா மெட்டீரியல் கன்வர்ஷன் பண்ணி செல் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் ப்ரைமரியாக வந்து மெட்டீரியல் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுற மெட்டீரியலும் பை பண்ணுற மெட்டீரியலையும் ஒரு ரீசனபுள் காஸ்ட்டில் இருந்தால் தான் கம்பெனி வந்து ப்ராஃபிட்டாக ரன் பண்ண முடியும். அதனால் வந்து மெட்டீரியல் காஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப மெயின். அது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னா, மெட்டீரியல் வந்து பை பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் வேணும், அதே மாதிரி ஸ்டோர் பண்ணுறது, அதை வந்து ப்ரைஸிங் பண்ணுறது. ப்ரைஸிங்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜாப் நடக்குது, உங்கள் மெட்டீரியலில் ஏகப்பட்ட பொருள் இருக்குது, ஏகப்பட்ட லாட் இருக்குது, ஏகப்பட்ட ரேட்டில் வந்துருக்கு. அதை வந்து எப்படி வந்து ரே என்ன ரேட்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கண்டினியூஸாக கொடுக்க போகிறீங்கன்னா தான் அதனோட காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சால் தான் செல்லிங் ப்ரைஸை வந்து கால்குலேஷன் பண்ண முடியும். அதனால் வந்து ப்ரைஸிங் ரொம்ப ரொம்ப மெயின். அது எந்த மாதிரியான மேனுஃபேக்சரிங் கம்பெனினா, ஒரு ஒரு லாட்டும் ஒரு ஒரு ரேட்டில் இருக்கும். அது மாதிரியான கம்பெனிஸு மோரார்லெஸ் ஆவரேஜாக இருந்ததுன்னா அதை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது வேஸ்டேஜ் நம்ம எப்படி கணக்கு போட போகிறோங்கிறத பொறுத்து, எப்படி மினிமைஸ் பண்ண போகிறோன்றதை பொறுத்து இந்த வந்து மெட்டீரியல் வந்து ஒரு ரீசனபுள் காஸ்ட்டில் வந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா நம்ம செல்லிங் ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியும், ப்ராஃபிட்டையும் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியும். அதனால் பர்ச்சேஸ் பண்ணுறதும் மெயின், லாஸை மினிமைஸ் பண்ணுறதும் மெயின், எஃபிஷியண்ட்டாக அதை இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஆப்டிமமாக யூட்டிலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இதில் வந்து இந்த மெட்டீரியல் காஸ்டிங்கில் சம் டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பை பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது, இஷ்யூ பண்ணுறது, லாஸை மினிமைஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து என்ன ப்ராபபிலிட்டி, எந்த மாதிரியான ஆர்கனைசேஷனுக்கு எது சூட்டபுளாக இருக்கும், எந்தெந்த சிஸ்டம் வந்து எது மாதிரியான மேன் பவரோ, அட்மினிஸ்ட்ரேஷன் மேன் பவரோ, இல்லை வந்து சம் ப்ரொசீஜர்ஸோ, இதை பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஜென்ரலாக பார்க்கலாம். மீனிங் ஆஃப் மெட்டீரியல் கண்ட்ரோல். மெட்டீரியல் கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது இந்த சாப்டரு. என்ஷூர் ரெக்வயர் குவான்டிட்டி ஆஃப் மெட்டீரியல். ஃபஸ்ட்டு ஜாப் ஒர்க்குக்கு எவ்வளவு மெட்டீரியல் தேவைப்படுது அப்படிங்கிறதும், ரெக்வயர் குவான்டிட்டி அட் ரைட் டைம் அண்டு பிளேஸ். கரெக்டான நேரத்தில் அந்த இடத்துக்கு தேவைப்படணும். எக்ஸ்ட்ராவோ ஸ்டோர்லேயோ இல்லை வந்து ஒர்க் ஷாப் ஃப்ளோர்லேயோ இருக்கக்கூடாது. வித் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னா, இப்போ இந்த மந்த்து தான் இந்த ஜாப் போகுதுன்னா இந்த மந்தில் பர்ச்சேஸ் பண்ணி இந்த மந்த்லேயே யூஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கணும். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டம்ப் பண்ணாமையோ இல்லை ஸ்டாக் அவுட் பண்ணாமையோ, இல்லை வந்து அது வித்தவுட் மூவிங் பார்ட்ஸில் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லாமல் பார்த்துக்கிறது. இந்த மீனிங்னா, என்ஷூர் require quantity of a material, require quality at right time and place with minimum investment. இது வந்து டெஃபினேஷன் தான், ஒரே பேராவாக இல்லாமல் நான் பிரித்து வச்சுருக்கேன் தனித்தனியாக மனப்பாடம் பண்ணுறதுக்குன்று. ஆப்ஜெக்டிவ் ஆஃப் மெட்டீரியல் கண்ட்ரோல், சப்ளை ஆஃப் அடிக்யூட் குவான்டிட்டி ஆஃப் ஏ மெட்டீரியல். தேவைப்படுற மெட்டீரியலை இன்வெஸ்ட் பண்ணுறது, தேவைப்படுற குவான்டிட்டியில் வந்து சப்ளை பண்ணுறது. ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியல் கண்ட்ரோலோட ஆப்ஜெக்ட். நம்ம மெட்டீரியல் கண்ட்ரோல் ஏன் வந்து சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோன்னா இது மெயின்.
ரெண்டாவது ஆப்டிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எஃபிஷியண்ட்டாகவும் தேவைப்படுற இடத்துல தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற மெட்டீரியலை சப்ளை பண்ணுற மாதிரியும் இருக்கணும். ஃபேவரபிள் டேர்ம் ஆஃப் பர்ச்சேசஸ். டேர்ம் ஆஃப் பர்ச்சேஸ்ன்றது நாம் வந்து ஒரு பெரிய பையராக இருப்போம். அப்போனா அதுக்கேற்ற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, கேஷ் டிஸ்கவுண்ட்டோ, ட்ரேட் டிஸ்கவுண்ட்டோ, இல்லை வந்து ரிட்டர்ன் ரிட்டர்ன் வந்து ப்ராடக்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம், இல்லை ரா மெட்டீரியல் ரிட்டர்ன் பண்ண போகிறோன்னா அதனோட டேர்ம்ஸு, பேமெண்ட் டேர்ம்ஸு, இதெல்லாம் நம்மளால் ஓரளவுக்கு பேசணும். கண்ட்ரோல் ஆஃப் வேஸ்டேஜ். கண்ட்ரோல் ஆஃப் வேஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப மெயின். எதுக்குன்னா ஒரு 100 ருபீஸுக்கு நம்ம வந்து ரா மெட்டீரியல் வாங்குகிறோம். இதில் வந்து 80 ருபீஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். 20 ருபீஸ் வந்து திருப்பி ரீயூஸ் பண்ண போகிறோமா, இல்லை வந்து அது வேஸ்டேஜ் ஆகிட்டு ஜீரோ வேல்யூ ஆக போதா, இல்லை வந்து ஒரு ஸ்க்ராப் வேல்யூ எதுனா வரப்போதா. இதில் வந்து சர்டைன் மினிமைஸ் பண்ணக்கூடியது இருக்குது, சிலதை அவாய்ட் பண்ண முடியாது இருக்குது. மினிமைஸ் பண்ணக்கூடியதை மேக்ஸிமம் வந்து மினிமைஸ் பண்ண பார்க்கணும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இந்த வேஸ்டேஜை குறைக்கிறது. சம் ப்ராசஸில் வந்து ஸ்க்ராப் வந்து எக்ஸிட் ஆகும், அந்த ஸ்க்ராப்பை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி அதை வந்து எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம். இப்போ 80 ரூபாய்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம், ஆனால் 100 ரூபாய்க்கு நம்ம வாங்க போகிறோன்னா அந்த 100 ரூபா தான் வந்து காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியலு. பட் அதுலேருந்து ஏதாவது அது இன்னும் அதிகமாகாமையும், இல்லை வந்து அப்நார்மல் வேஸ்டேஜை வந்து மினிமைஸ் பண்ணக்கூடியது வந்து மெட்டீரியல் கண்ட்ரோலோட ப்ராசஸில் ரொம்ப மெயின். கண்ட்ரோல் அப்ஸ்டலன்ஸ் அண்டு ஸ்பாயிலேஜ்ன்றது அது யூசேஜ் பண்ணுறப்போ நம்ம அதை மிஸ்ஹேண்டலிங் பண்ணி மெட்டீரியல் வேஸ்ட் பண்ணக்கூடியது. அதையும் வந்து நம்ம மெட்டீரியல் ஹேண்டலிங்கில் மெயினான ஆஸ்பெக்ட் தான். ப்ரிப்பேர் ரிப்போர்ட்டிங் டு மேனேஜ்மெண்ட். ரிப்போர்ட்டிங் டு மேனேஜ்மெண்ட்னா இப்போ ஸ்டாக் எவ்வளவு இருக்குது, இல்லை எவ்வளவு தேவைப்படும், ஸ்டாக்கோட பொசிஷன் எப்படி இருக்குது, மூமெண்ட் எப்படி இருக்குது, ஸ்பீட் மூமெண்ட்டு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய பொருள் என்ன இருக்குது, எந்த பொருளில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது பட் யூசேஜ் இல்லாமல் இருக்குது, அதெல்லாத்தையும் அப்டேட்டாக வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ப்ரிவென்ஷன் ஆஃப் மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ஏ மெட்டீரியல். ஒரு ஜாபுக்கு வாங்கின மெட்டீரியலை இன்னொரு ஜாபுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறது, இல்லை சூட்டபிள் இல்லாத மெட்டீரியல்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறது, காஸ்ட்டு வந்து அதுக்கு அந்த ஜாபுக்காக ஒதுக்காத மெட்டீரியலாக இருக்கலாம். ஏன்னா காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து நம்ம அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அதே ஜாபுக்கு வேறு காஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல் எடுத்து யூஸ் பண்ணுறது. அப்படின்னா நம்ம வந்து செல்லிங் ப்ரைஸில் வந்து எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும். அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறதுல அவாய்ட் பண்ணணும். ப்ரிப்பேர் கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபார் ஏ செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வைஸ். இந்த கண்ட்ரோல் சிஸ்டம் ஆஃப் செட்டில்மெண்ட் ஆஃப் இன்வைஸ்ன்னா, இப்போ நம்ம பை பண்ணிட்டோம், ஒரு கிரெடிட்டுக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியல் பை பண்ணியிருக்கோம், அந்த ரா மெட்டீரியல் நமக்கு இன்வெஸ்ட் ஆகிட்டாங்கிற ப்ரூஃபை அதை கண்ட்ரோல் சிஸ்டம் எப்படி ப்ரொவைட் பண்ணோன்னா, அது நமக்கு அது நமக்கு இப்போ வந்து ரிசீவ் ஆகிருக்கா, அதாவது கம்பெனியோட உள்ளே வந்து என்ட்ரி ஆகிருக்கா. செகண்ட் வந்து அதை வந்து ப்ராப்பர் அத்தாரிட்டி வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்களா, நம்ம ஒர்க் ஆர்டர் அதாவது பர்ச்சேஸ் ஆர்டர் ரைஸ் பண்ண மாதிரியான குவான்டிட்டிலேயோ இல்லை குவாலிட்டிலேயோ இருக்கான்றதை கிராஸ் செக் பண்ணிட்டாங்களா, ரிக்வயர்டு அத்தாரிட்டி மேனுஃபேக்சரிங்கில் யார் கொடுத்தாங்களோ அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைடானா இது இருக்கா, அவங்க யூஸ் பண்ணுற கண்டிஷன்ஸில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து எவ்ரிதிங் ஓகேனா இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இன்வைஸில் கொடுத்துருக்கிற கேஷ் ப்ரைஸு, டிஸ்கவுண்ட்ஸு, அப்புறம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கடைசியில் வந்து பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கின பொருள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சரில் கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி கொடுக்கணும், அந்த பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்தை வந்து
ப்ரொவைட் ப்ரொவைட் பண்ணணும். அடுத்தது வந்து எசன்ட்ரிக்கல் ஆஃப் மெட்டீரியல் கண்ட்ரோல். இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம என்னென்ன பண்ணணும்ன்ட்டு, இதனோட மெயின் ஆப்ஜெக்டிவ், மெட்டீரியல் கண்ட்ரோலோட மெயின் ஆப்ஜெக்டிவை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நான் அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணி வந்து ஆப்டிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மெட்டீரியல் கண்ட்ரோல் வந்து எஃபிஷியண்ட்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, அதுக்கு தேவையான எசன்ட்ரிக்கல் என்னென்னலாம் எனக்கு இருந்தால் இந்த ஆப்ஜெக்டிவை என்னால் அச்சீவ் பண்ண முடியும். கோஆர்டினேஷன் ரொம்ப ரொம்ப மெயின். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், மேனேஜ்மெண்ட் இருக்கும். அவங்களுக்குள்ள கரெக்டான ஒரு கோஆர்டினேஷன் இருந்தால் தான் என்னால் வந்து ரெக்வயர்டு மெட்டீரியல் என்னன்றது, அது எப்போ தேவைப்படுன்றது, எவ்வளோ குவான்டிட்டியில் தேவைப்படுன்றது, ப்ளஸ் சப்ளையர் வந்து எவ்வளோ சப்ளை பண்ணுவாருன்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருந்தால் தான் என்னால் வந்து கரெக்ட் டிசிஷன் எடுக்க முடியும். ரெண்டாவது, ரிசிப்ட் ஆஃப் மெட்டீரியல். மெட்டீரியல் வந்து நம்ம ரிசிப்ட் ஆயிடுச்சா, அந்த ரிசிப்ட் மெக்கானிசம் அண்ட் சிஸ்டம் வந்து எனக்கு தேவை. ரெண்டாவது, அடுத்தது சென்ட்ரலைஸ்டு பர்ச்சேஸ். சென்ட்ரலைஸ்டு பர்ச்சேஸ் இருந்தால் ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸை வந்து என்னால் வந்து மானிட்டரிங் பண்ண முடியும். அது ரா மெட்டீரியலாக இருக்கலாம், டூல்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது பர்ச்சேஸாக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக இல்லாமல் கூட இருக்கலாம். இது எல்லாமே வந்து சென்ட்ரலைஸாக இருக்கப்போ எக்ஸஸாக மெட்டீரியல் நான் பர்ச்சேஸ் பண்ணாதோ, இல்லை தேவையில்லாதது பர்ச்சேஸ் பண்ணாலோ, இல்லை ஓவர் பர்ச்சேஸாக ரெண்டு இடத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு தனியாக வாங்கி இன்னொரு டிபார்ட்மெண்ட் தனியாக வாங்காமல் மொத்தமாக வாங்கிறதுக்கு இது எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். யூசேஜ் ஆஃப் ஃபார்ம். இந்த பர்ச்சேஸில் வந்து ஒரு ஸ்டேஜஸ் இருக்குது. முதல்ல ரிக்வெஸ்ட் இருக்குது, அப்புறம் வந்து அவங்கக்கிட்ட இருந்து கொட்டேஷன் வாங்குகிறோம், சப்ளையரை டிசைட் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் தரது, ரிசீவ் பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் வந்து ஃபைனல் இன்வாய்ஸ் வரப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேஜுக்கும் ஃபார்மாக வாங்கி அத்தாரிட்டி யாரோ அவங்களோட சிக்னேச்சரோட ஃபார்ம் வாங்கி மெயின்டைன் பண்ணி கடைசியில் இன்வாய்ஸ் கொடுக்குறப்போ அது ஒரு அழகாக ஒரு கண்ட்ரோல் சிஸ்டத்தை வந்து ஈஸியாக வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஷெடியூலிங் ஆஃப் மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட்டு. இப்போ ஒரு ஜாப் வந்து 6 மாதம் நடக்கலாம், 1 வருஷம் நடக்கலாம். அந்த 1 வருஷம் கழித்து தேவைப்படுற மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது. அது எப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எப்போ தேவைப்படுதோ அதுக்கு முன்னாடி வந்து சப்ளையர் எப்போ கொடுப்பாரு அந்த டைம் கால்குலேஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாங்கணும்னா ஷெடியூலிங் ஆஃப் மெட்டீரியல். ஒரு ஜாபோட மெட்டீரியல் எந்தெந்த காலப்பகுதியில் எப்போ தேவைப்படுதுங்கிறத என்னால் கால்குலேஷன் எனக்கு தேவைப்படுது. குவாலிஃபைடு ஸ்டோர் கீப்பர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல்ன்றது டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் வரும், டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வரும். அதனால் ஸ்டோர் கீப்பருக்கு வந்து ஒரு மெட்டீரியலோட ரெக்குயர்மெண்ட் யாருக்கு தேவைப்படும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படி வந்து ரெக்கார்ட் பண்ணணும், எப்படி இஷ்யூ பண்ணணுன்ற தெரிஞ்சிருக்கணும். அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து குவாலிஃபைடு ஸ்டோர் கீப்பர் இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். கிளாசிஃபிகேஷன் அண்ட் கோடிஃபிகேஷன். வேரியஸ் கைண்ட் ஆஃப் மெட்டீரியலை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். இதை வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டோ இல்லை எந்தெந்த யூசேஜோ கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். ரெண்டாவது, அதுக்கு அடுத்தது கோடிஃபிகேஷன். கோடிஃபிகேஷன்றது அந்த பொருளுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் நேம் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கோ வந்து வசதியாக இருக்கும். அதை பற்றி நம்ம ஃபர்தராக அப்புறம் பார்க்கலாம். இஷ்யூவிங் ஆஃப் மெட்டீரியல். அது மெட்டீரியல் இஷ்யூ பண்ணுறது, என்ன ப்ரைஸுக்கு இஷ்யூ பண்ண போகிறோம். ஒரு லாட்டில் வந்து ஒரு ஜாபுக்கும் அந்த ப்ரைஸ், ரா மெட்டீரியல் ப்ரைஸை வந்து நம்ம எடுத்தால் தான் அந்த ஜாபோட மெட்டீரியல் காஸ்ட்டை கால்குலேஷன் பண்ண முடியும். ஸ்டாக் டேக்கிங். ஸ்டாக்கை வந்து ரெக்கார்டை வந்து அடிக்கடி எடுத்துக்கிட்டு இருக்கிறது. ரெக்கார்டு வந்து லெவல், நம்ம பர்ச்சேஸ் பண்ணது, இஷ்யூ பண்ணது, பேலன்ஸ் என்ன இருக்குன்றது. லெவல் ஆஃப் ஸ்டாக் மெயின்டெனன்ஸ். எல்லா ரா மெட்டீரியலும் ஒரு சர்டன் லெவல், சிலது வந்து மேக்ஸிமம் வந்து மெயின்டைன் பண்ணலாம், சிலது வந்து மினிமம் மெயின்டைன் பண்ணணும். மேக்ஸிமம் ஏன் மெயின்டைன் பண்ணணுன்றதுக்கு சம் ரீசன் இருக்குது, இது மினிமம் தான் மெயின்டைன் பண்ணணுன்றது சம் ரீசன் இருக்குது. அதனால் அது மேக்ஸிமம் லெவலாக, ரெக்கார்டட் லெவலாக, மினிமம் லெவலாக,
அப்படிங்கிறத இந்த ரா மெட்டீரியலை வந்து டிசைட் பண்ணிவிட்டு அதே லெவலை வந்து மெயின்டைன் பண்ணணும். பிஓக்யூ, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இப்போ நம்ம ஒரு ஃபுல் லாரியில் இருக்குது, ஒரு லாரி இருக்குது, ஒரு லாரி 10 டன்னுனா 10 டன்னு தான் நம்ம வெயிட்டை ஏற்றணும். அதை விட்டுட்டு 5 டன் நம்ம வெயிட்டை ஏற்றுறோம்னா இப்போ அந்த 5 டன்னோட காஸ்ட்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு வந்து 10ல் வந்து டிவைட் ஆகிறதுக்கு 5ல் டிவைட் ஆகிடுச்சுன்னா ஆல்ரெடி அந்த பொருளோட காஸ்ட்டும் பர்ச்சேஸ் காஸ்ட்டு இல்லை, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அதிகமாக இருக்கும். அதே 10 டன்னு பண்ணுறப்போ 10ல் இது பிரிஞ்சிருக்கும். அதனால் ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு பாயிண்ட்டு மேக்ஸிமம் வந்து காஸ்ட்டு, கேரியிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரியே ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். இது பற்றியும் நம்ம திருப்பி பார்ப்போம். இதில் இருக்க ஒரு பாயிண்ட்டை பற்றியும் தனித்தனியாக நம்ம பார்ப்போம். ப்ரைஸிங் ஆஃப் மெட்டீரியல், இஷ்யூ பண்ணுற பொருளோட ரா மெட்டீரியலோட ப்ரைஸிங்கை வந்து எப்படி நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். சூட்டபிள் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம். இப்போ ஒரு மெட்டீரியலோட ஸ்டேட்டஸ், இது ஓவர் ஸ்டாக் ஆயிடுச்சு, அண்டர் ஸ்டாக் ஆயிடுச்சு, சப்ளையர் வந்து ஆல்டர்னேட்டிவ் சப்ளையர் தேவை இருக்குது, இது மாதிரியானதை உடனே ப்ரொவைட் பண்ணி டிசிஷன் எடுத்து ஆல்டர்னேட்டிவ் பிளானோ இல்லை வந்து இதை கிராஸ் செக் பண்ணுறதுக்கோ இந்த ஒரு ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இனி வர இடத்துல வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை பார்ப்போம். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுனா என்ன பண்ண போகிறோம், அந்த மெட்டீரியல் கண்ட்ரோலில் ஒரு ஸ்டெப்ஸையும் வந்து எலாபரேட்டாக பார்ப்போம்.